பாரதிய ஜனதா அவருக்கு ஆதரவா நிக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. அவங்க அங்கிருந்து வேக வேகமா ஒரு ஒரு ஆதரவு. நீங்க அந்த அம்மா ஹேமாலினி அல்லது அனுராக் தாக்கூர், தம்பி அண்ணாமலை இவங்கெல்லாம் இறந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம் செய்கிறோம், அவங்க வருத்தம் தெரிவிக்கிறேன், அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம், அது பெரிய கொடிய நிகழ்வு, சின்ன சின்ன குழந்தைகளை இழந்து தவிக்கிற தாய்மார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோர்கள், அப்படி யாருமே ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணல. இது எப்படி இந்த இடத்துல கொடுத்தீங்க, இது எப்படி கொடுத்தீங்க, இது எப்படி கொடுத்தீங்க, கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த இடத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு. அவங்க சொல்றது இருக்கிறதுல இதான் பெரிய இடம்னு, இவங்க சொல்றது நாங்க கேட்டது பெரிய இடம்னு. இப்ப விபத்து நடக்கலைன்னா இது பேச்சு கிடையாது தம்பி, இந்த சாவு இல்லைன்னா அது பேச்சு கிடையாது. இவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வெளிப்போகும் நகருக்கு வெளியில ஒரு ஏதாவது இடத்த தேர்வு பண்ணி அங்க அறிவிச்சு கூடியிருக்கணும், பெரிய இடமா தேடி. அது நடக்கல. இப்ப அது பேச்சு கிடையாது. இறந்ததற்கு என்ன, இது போல இனிமேல் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காம தடுப்பதற்கு என்ன, இதுதான் இங்க இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இது எப்படி இந்த இடத்த கொடுத்தாங்கங்கிறாங்க. அவங்க ஏன் இவர் 12 மணிக்கு வரேன்ட்டு இரவு 7 மணிக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான களமும் இல்லை, அது காலமும் இல்லை, அது இடமும் இல்லை, அது நேரமும் இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப மத்தியில கண்டறிகிற குழு அவசரமா ஓடி வருது. அப்போ ஒரு கேள்வி வருதுல, நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வரலையே, அதை நீங்க உண்மை கண்டறியும் குழு யாரு உன்னை சுட சொன்னது, மனு தானே கொடுக்க வந்தா மக்கள், ஏன் உன்னை சுட சொன்னதுன்னு விசாரிச்சு சொல்லல? ஆந்திராவுக்குள்ள எங்களை 20 பேரை சுட்டு போட்டது தெரியுமில்ல உங்களுக்கு, மரக்கட்டையோட செத்து கிடந்த. சரி, அப்பா ஆட்சியில் இருந்தது யாரு? இவங்க தான், இதே பாரதிய ஜனதா, இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இப்ப இருக்காருல்ல, அவங்க கூட்டணியில அவர் தான். அப்போ ஒரு பயங்கரவாதி புல்வாமா மாவட்டத்துல தாக்கிட்டு போனான்ல, அவனை எத்தனை பேரை சுட்டீங்க? இல்ல. பகல்காமில் சுட்டுட்டு போனான்ல, அவனை எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க? இல்ல. ஆனா காடுகள்ல நாங்க கட்டையை வெட்ட வந்தோம்னா வெட்ட கூட்டிட்டு போன முதலாளி யாரு? நீங்க சொல்லுங்க. முதலாளி யாரு? ஆந்திர முதலாளி. அவன் மேல என்ன நடவடிக்கை இருக்குது? ஆனா வெட்ட வந்த கூலி, நான் அன்றாட கூலி, ஒரு 1500க்கு வறுமைக்கு வயிற்று பசிக்கு நான் வந்த இடத்துல என்னை சுட்டு போட்டேன். நியாயமா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பன்னாட்டு பயங்கரவாதி மாதிரி என்னை சுட்டு போட்டியே சொந்த நாட்டுக்குள்ள, என்னை கைது பண்ணி சிறைதான் படுத்திருக்கணும்.